அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் நமக்கு இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்த வாழ்க்கை நெறியை பின்பற்றுகின்ற அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, ஆப்பிரிக்க கண்டத்தில் உண்டான 20க்கும் அதிகமான முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரையிலும் 12 நாடுகளை பற்றி பார்த்தாகிவிட்டது. பார்க்காதவர்கள் ஆப்பிரிக்க வரலாறு என்ற பிளேலிஸ்டில் அந்த விவரங்கள் இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பசிபிக் பெருங்கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய அமைதியான ஒரு இஸ்லாமிய தேசத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆம், காம்பியா என்பது அந்த தேசத்தின் பெயர். இது மேற்கு ஆப்பிரிக்காவில் பசிபிக் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு ஏழ்மையான நகரமாக இருக்கிறது. இதனுடைய 3 எல்லைகளிலேயும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் செனகல் என்ற நாடு இருக்கிறது. மற்றொரு பகுதியில் கடல் எல்லை இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் 25 லட்சம் பேர் செய்யறாங்க இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையாக இருக்கின்றனர். இவர்கள் ஆப்பிரிக்க பாரம்பரியத்தையும் அந்த கருப்பின பாரம்பரியத்தையும் சேர்ந்தவர்கள். இந்த மக்கள் தொகையில சுமார் 96% பேர் யாரு முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். 96 சம்திங். மிஞ்சப்புள்ள அந்த 3 சம்திங்ல தான் மற்ற கிறிஸ்துவர்களும் மற்ற ஆப்பிரிக்க இதர இனங்களும் இருக்கிறது. ஆக 96% முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்ட இந்த நாட்டினுடைய பரப்பளவு என்னன்னாக்கா 10,380 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. அது மாதிரி இது அந்த நிலப்பரப்புல உலகத்தின் நாடுகளை வரிசைப்படுத்துகின்ற பொழுது 164வது நாடாக இந்த நாடு இருக்கிறது. அது மாதிரி மக்கள் தொகையில இந்த நாட்டை உலக அளவில் வரிசைப்படுத்துகின்ற பொழுது 150வது பெரிய நாடாக இந்த நாடு இருக்கிறது. அது மாதிரி இங்க வாழக்கூடிய முஸ்லீம்கள் சுன்னத் வல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக மாலிக் மதுஹபின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இங்கே அந்த சூஃபிசம், இஸ்லாத்துல சூஃபிசம் என்று ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அந்த சூஃபிசம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்த நாடு இருக்கிறது, காம்பியா இருக்கிறது. இந்த காம்பியாவினுடைய மக்கள் தொகையில பெரும்பாலானோர் முஸ்லீமாக இருப்பதனால இந்த காம்பியாவுடைய அரசியலையும் அதனுடைய கலாச்சாரம் சமூக வாழ்வுகளையும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்து நிறைந்திருப்பதை எல்லா விஷயங்களிலேயும் பார்க்க முடிகிறது. அந்த மக்கள் 100க்கு 100% இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை என்றாலும் அந்த இஸ்லாமிய தாக்கம் என்ன, இது 96% பெரிய சதவீதமா இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது பெரும்பாலும் முஸ்லீமாக இருப்பதனால ஒவ்வொரு வீதிகளிலையும் ஒவ்வொரு இடங்களிலையும் இறை இல்லங்களை பார்க்க முடியும், பாங்கோசிகளை கேட்க முடியும். அது போன்ற இஸ்லாமிய அடையாளங்களை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் நம்ம பல இடங்கள் பரவலாக அங்க பார்க்க முடியக்கூடிய விதத்தில் தான் இந்த நாடு இருக்கிறது. இந்த நாடு கிட்டத்தட்ட இது 1965 தான் இது சுதந்திரம் அடையுது. அங்கிருந்து அந்த இங்கிலாந்துடைய ஆதிக்கத்திலிருந்து, இங்கிலாந்துடைய ஆக்கிரமிப்பிலிருந்து, காலனி ஆதிக்கத்திலிருந்து 1965க்கு பிறகுதான் அந்த நாடு செய்து சுதந்திரம் அடையுது. இந்த 1965க்கு முந்தியுள்ள காலகட்டத்தில் இங்கிலாந்து இந்த நாட்டை ஆக்கிரமித்து ஆண்டது போல பிரான்ஸ் ஆண்டு இருக்கிறது. அது மாதிரி மாலி என்னும் ஒரு சாம்ராஜ்யம், ஆப்பிரிக்காவில் மாலி ஒரு நாட்டு இருக்குது. அந்த மாலியை மையமாக கொண்டு ஒரு சாம்ராஜ்யம் செயல்பட்டு வந்தது. அந்த மாலி சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள்ளும் இருந்திருக்கிறது. இது மாதிரி பல்வேறு ஆளுகைக்குள்ள அந்த நாடு கடந்த காலங்களிலே இருந்து வந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது இந்த 1965 அந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரையிலும் 2024 ஆகுது இல்லையா, இன்று வரையிலும் கிட்டத்தட்ட அந்த யஹியா ஜாமே உட்பட ஒரு மூன்று பேர் தான் நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேருமே யாரு, முஸ்லீம் சமூகத்திலிருந்து வந்தவர்கள். அது மாதிரி அந்த நாட்டுல 1965 ஆரம்பித்து 94 வரையிலும் சர்வாதிகார குழுக்கள் தான், சர்வாதிகாரிகள் தான் ஆட்சி செய்து வந்த நிலையில
அதற்கு முன்னால பல ராணுவ புரட்சிகளுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவைகள் முறியடிக்கப்பட்ட நிலையில 1994 யஹ்யா ஜாமா என்ற ஒரு நபர், இவர் 22 ஆண்டுகளாக அந்த காம்பியாவை ஆண்டவர். இவர் 1994 ஒரு ராணுவ புரட்சியின் மூலமாக அதுக்கு முந்தி இருந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இவர் ராணுவ சர்வாதிகாரியாக ராணுவ ஆட்சியாக செய்தாரு கொண்டு வர்றாரு. ராணுவ ஆட்சினாக்கா ஜனநாயகத்தின் மீது குடியரசின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்து ராணுவத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து அதற்கு பிறகு அங்கு பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்களை அவர் செய்தாரு உண்டாக்கி அந்த நாட்டில் தேர்தல்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு செய்தாரு கொண்டு வந்தாரு. இவருடைய ஆட்சி காலத்துல தான் செய்த பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகள் அங்க செய்யப்பட்டது எடுக்கப்பட்டது. 2015 அந்த இது 96% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் அதற்கு முன்பு வரையிலும் இது முறையான ஒரு இஸ்லாமிய குடியரசாக சட்டத்தின் அடிப்படையில் அறிவிக்கப்படவும் இல்லை, அமைக்கப்படவும் இல்லை. அப்ப இந்த யஹ்யா ஜாமா ஆளுகின்ற காலத்துல 2015 நவம்பர் நவம்பர்ல தான் செய்யறாரு இந்த காம்பியாவை அவர் ஒரு இஸ்லாமிய குடியரசாக செய்யறாரு பிரகடனம் செய்கிறார். இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்போடு தன்னுடைய நாட்டை இணைத்துக் கொள்கிறார். இவர் 1994 அந்த ராணுவ ஆட்சி மூலமாக இந்த நாட்டை பிடித்த பிறகு அதற்கு அன்று வரையிலும் அந்த நாட்டோடு தொடர்பில் இருந்த பல்வேறு மேற்கத்திய நாடுகள் அது மாதிரி இன்னும் பல்வேறு நாடுகள் இந்த ராணுவ புரட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவர் மேற்கத்திய ஆதரவாளரான ராணுவ ஆட்சியாளர் இல்ல, மேற்கத்திய ஆதரவாளர் ராணுவ ஆட்சி இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க, அது ஜனநாயகம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இவர் மேற்கத்தியர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ராணுவ ஆட்சியாளராக 1994 இவர் ஆட்சியை பிடித்த போது இவரை தனிமைப்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இவருடன் உண்டான அந்த நல்லுறவுகளை எல்லாம் முறித்துக் கொண்டது. இந்த நாட்டுக்கு செய்கின்ற உதவிகளை எல்லாம் நிறுத்திக் கொண்டது. இந்த கட்டத்தில் தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் காம்பியாவின் பக்கம் தன்னுடைய கவனங்களை செலுத்தியது. காம்பியாவிற்குள்ளே மதரசாக்கள் உருவாகுவதற்கு, மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்கு, இஸ்லாமிய கட்டுமானங்கள் உருவாகுவதற்கு, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கென்று பல்வேறு மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளிலிருந்து இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் காம்பியாவுக்குள்ள செய்தாங்க பயணித்து அந்த மக்களுக்கு மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்தார்கள். அந்த மக்களுக்கு செய்தாங்க பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்தார்கள். அந்த மக்களுக்கு மதரசாக்களை பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள். இப்படி இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய உதவி இந்த யஹ்யா ஜாமையுடைய ஆட்சிக்கு பிறகு அந்த நாட்டுக்கு அதிகம் கிடைக்க ஆரம்பித்தது. இந்த யஹ்யா ஜாமா இதை செய்தது போல அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக அறிவித்தது போல வேறொரு விஷயத்தையும் செய்தார். உலக நாடுகள் எல்லாம் அஞ்சி கொண்டிருந்த நேரத்துல அந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா, ரோஹிங்கிய முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இன அழிப்பு செய்யப்படுகிறார்கள் என்ற வழக்கை ஐநா சபைக்கும் உலக நீதிமன்றத்திற்கும் கொண்டு சென்று அந்த ரோஹிங்கியாவை பர்மாவை செய்து நிலைகுலைய வைத்தவர், நடுங்க வைத்தவர் யார் தான், இந்த யஹ்யா ஜாமா தான். அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய தொடர்பு சொல்கின்ற பொழுது ஹஸ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்தில் இந்த காலகட்டத்தில் மதீனாவுடைய இந்த இஸ்லாமிய பேரரசின் தலைவராக ஹலீஃபா உமர் இருக்குகின்ற பொழுது அரேபிய வணிகர்களின் மூலமாக அரேபியத்திலிருந்து இந்த காம்பியாவுக்கு வணிகம் செய்ய, ஆப்பிரிக்காவிற்கு வணிகம் செய்ய வந்த அந்த இஸ்லாமிய வணிகர்கள் மூலமாகவே இந்த காம்பியாவுக்குள்ள இஸ்லாம் இருக்கிறது. அந்த கொள்கை ஈர்ப்புடைய கொள்கையாக, அந்த கொள்கை நல்ல கொள்கையாக, அந்த கொள்கை மக்கள் மனங்களை கவரக்கூடிய கொள்கையாக இஸ்லாமிய கொள்கை இருந்ததுனால அங்குள்ள மக்கள் செய்வாங்க, பெரும்பகுதியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்வுகளை, இது போன்ற செய்திகளையும் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை பகிருங்கள், பரப்புங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.